வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. மீண்டும் சொல்லுவோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். உமக்கு உமக்கு சிங்காசனம் அமைத்தீர். எங்கள் துதியினால் எங்கள் பரிசுத்தத்தினால் நீ தந்த கிருபைகளினால் சீயோனின் வாசல்களில் பிரியப்படுகிற தேவனுக்கு அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதியோடும் புகழ்ச்சியோடும் உம்முடைய வாசலில் வந்துள்ளோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கவும் உம்மை பாடவும் உயர்த்தவும் உம்மில் களி கூர்ந்து மகிழவும் உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்கவும் இந்த காலை வேளைகளை கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் இடைப்படுவீராக. உம்முடைய மாறாத பிரசன்னம் இந்த ஆராதனை வேளைகளை நிரப்புவதாக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடும் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும். எங்கள் மீட்பரும் கண்மலையும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே காலை வேளையிலே ஆண்டவருடைய அன்பை பாடும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:12 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோமானால் தேவன் நம்மில் நிலைத்திருப்பார், அவருடைய அன்பும் நமக்குள்ளே பூரணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலும் அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணிய அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் அவளை பாடி போற்றிடும்படி இந்த காலை வேளையிலே அவரை உயர்த்தி எல்லோரும் பாடுவோம். ஹல்லேலூயா இயேசுவே. எல்லாரும் கரங்களை தட்டி குடும்பமாக சிறு பிள்ளைகள் கூட கரங்களை தட்டி பாடுவோம். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடி
இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிவே ஜீவனுள்ளவரை இயேசு எந்த கவலை எனக்கில்லையே உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்ட என்னை நடத்தி செல்லுவார் சொல்லுவோம் ஜீவனுள்ளவரை இயேசு எந்த கவலை எனக்கில்லையே உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிப்பே எலும்புகளை உயிர்க்கச் செய்தவர் உமக்கு நிகரில்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டால் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவே உலர்ந்த எலும்புகளை உயிர்க்கச் செய்தவர் உமக்கு நிகரில்லையே சிவந்த சமுத்திரத்தை இரண்டால் செய்து என்னை நடத்தி செல்லுவே நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எங்கள் வாழ்வு மலரும். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எங்கள் வாழ்வு மலரும். இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவே பரமனை ஸ்தோத்தரிப்பே போற்றிடுவே சேனைகள் சூழ இக்கால சத்தம் கூடங்கள் ஏகமீதில் ஒரு நாள் அசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார் சொல்லுவோம் சேனைகள் சூழ நம்மை சேர்ப்பதற்காக ஏகமீதில் ஒரு நாள்
மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். ஆயத்தமாகிடுவேன் நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடே. ஆயத்தமாகிடுவேன் நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடே. அந்த நாள் சமீபமே என் இதயம் பூரிக்குதே. செல்வே நகருடன் வாழ்வே நித்தியமா. அந்த நாள் சமீபமே என் இதயம் பூரிக்குதே. செல்வே நகருடன் வாழ்வே நித்தியமா. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் இந்நாளுமே பாடி போற்றிடுவே. பரமனை சோதரிப்பே பாடி போற்றிடுவே. அல்லேலூயா பரமனை ஸ்தோத்தரிப்பே. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நாமத்தின் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த நாட்களிலும் விசாரித்து வருகிற அவரை உயர்த்துகிற ஒரு பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி, கர்த்தர் என்னை விசாரிக்கிறவர், கர்த்தர் என்னை ஆதரிக்கிறவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். கரங்களை தட்டி, கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். பெயர் சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் என்னை நடத்தி செல்வரார். பெயர் சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் இன்னும் நடத்தி செல்வரார். எந்த கவலை பாரத்தை முற்று அவர் மீது வைத்திடுவேனார். எந்த கவலை பாரத்தை முற்று அவர் மீது வைத்திடுவேனார். என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் இந்த பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான். தேவன் இந்த பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான். இந்த கண்ணீரை தம்புருதியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரோ. இந்த கண்ணீரை தம்புருதியில் அவரது வைத்திருக்கிறார். வலது கரத்தை பிடித்து என்னையோ உனது துணை நான் என்று சொல்லி எப்ராஹிமை பிடித்து நடத்துகிற ஆண்டவர், நடத்தின ஆண்டவர், உனது துணை நான் என்று சொல்லி வணங்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. வணங்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. அப்படியே எழுதி நின்று, கர்த்தர் என்னை விசாரிப்பவர், சுபமாய் எழுதி நின்று என்னை ஆதரிப்பவர், ஆமென்.
கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்த கூரைகளை எல்லாமே, தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்த கூரைகளை எல்லாமே, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நீரையாக்குவாரே கவலையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நீரையாக்குவாரே கவலையே. கரங்களை தட்டி கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். விசுவாசத்தோடு சொல்லுவோம், என்னை ஆதரிக்கிற தேவன் ஒருவர், என்னை உயர்த்துகிறவர், தப்புவிக்கிறவர், வியாதியிலிருந்து தப்புவிக்கிறவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். சற்று விரைவாய் பாடுவோம். கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் சத்தத்தை உயர்த்தி பாடுகிறோம், நன்றியோடு பாடுகிறோம், கரம் தட்டி பாடுகிறோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் பலன் கண்டு காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவோ. சூழ்நிலைகளுக்கு நடுவே சுகம் எனக்கு பிள்ளைகளுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். மீண்டும் சொல்லுவோம், ஜீவ சுகம் ஒரு சாட்சியின் வேளை, ஒரு காணிக்கையின் வேளை, ஒரு பலியின் வேளை, ஒரு நன்றியின் வேளை. காத்தீரே ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. கரங்களை தட்டி சொல்லுவோம், இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு சுகம் தந்தாரே. பாடுவோம், இயேசு எனக்கு சுகம் தந்தாரே, இயேசு எனக்கு சுகம் தந்தாரே, இயேசு எனக்கு சுகம் தந்தாரே, இயேசு எனக்கு சுகம் தந்தாரே. கிருபையிந்தாரே, இயேசு எனக்கு கிருபையிந்தாரே, இயேசு எனக்கு கிருபையிந்தாரே. துதி பாட நான் பாடி இயேசுவையே போற்றி என்று வாழ்ந்திடுவேன். ஆமென். துதி பாட குடும்பமாக நாங்கள் துதித்து உயர்த்தி பாடி என்றும் வாழ்த்திடுவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா.
சமாதானம் தந்தார் இயேசு. எல்லாரும் சொல்லுவோம், சமாதானம் தந்தார் இயேசு. மீண்டும் சமாதானம் தந்தார் இயேசு. கூட்டியிருந்த அறைக்குள் சமாதானம் என்றவர் தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு. இன்றிலிருந்து புது வாழ்வு தருவார் இயேசு. புது வாழ்வு தருவார் இயேசு. புது பாதை திறந்தார் இயேசு. சொல்லுவோம், புது பாதை திறந்தார் இயேசு. திறப்பார் என்று பாடுவோம். புது பாதை திறப்பார் இயேசு. புது பாதை திறப்பார் இயேசு. புது கிருபை தருவார். புது கிருபை தருவார் இயேசு. அல்லேலூயா. புது கிருபை தருவார் இயேசு. வல்லமை தந்தார் இயேசு. வல்லமை தந்தார் இயேசு. பரிசுத்தம் தந்தார் இயேசு. சொல்லுவோம், பரிசுத்தம் தந்தார் இயேசு. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி பாடிடுவேன். துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி பாடிடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை தட்டி குடும்பமாய் ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடலனா யாரப்பா பாட முடியும்? உமக்குள்ள களி கூறலனா நாங்க யாருக்குள்ள களி கூற முடியும்? துதியும் உமக்கே, அல்லேலூயா, கனமும் உமக்கே, அல்லேலூயா, மகிமை உமக்கே, அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர். அடைக்கப்பட்ட நாட்களிலும் கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். அப்படியே கரங்களை உயர்த்தி குடும்பமாய் விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆதரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்த்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, அழைத்தவர் நிலை நிறுத்தி இருக்கிறீர், நிலை நிறுத்தி இருக்கிறவர் கிருபை தந்திருக்கிறீர் ஐயா. அல்லேலூயா. முற்றும் எங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நீர் மாற்றுகிறபடினால் இந்த நாட்களிலும் அல்லேலூயா உமக்குள் களி கூறுகிறவர்களாக எங்களை மாற்றுகிறபடினால் புட்டி இருந்த வீட்டிற்குள் சமாதானம் என்று சொல்லி அல்லேலூயா சமாதானத்தை கட்டளையிட்டவர் அந்த சமாதானத்தை அனுபவிக்கிற கிருபைகளை நீர் எங்களுக்கு தருகிறபடினால் நாங்கள் கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி உமக்கு, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை உமக்கு, அல்லேலூயா. மகிமை உமக்கு, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கு, அல்லேலூயா. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. கடந்த வாரங்களில் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அதே போல் இந்த லாக்டவுன் டேஸினால் உண்டான
மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள் இவைகளை நாம் தியானித்தோம். அவைகளின் போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை தேசத்திலும் தேசங்களிலும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களது ஜெபம், உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அரசாங்க முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய ஜீவன் நம்முடைய சரீரங்களுக்குள், நம்முடைய ஆன்மாவிற்குள் ஊடுருவி பாயட்டும். நம்மையும் ஜீவன் உள்ளவர்களாக, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், யோவான் 10:10 நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். வேதாகமத்தில் யோவான் எழுதின நிருபம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதம் சொல்லியிருக்கிறது. இயேசு மகதலேனா மரியாளை நோக்கி, நீ என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்று சொல்லி சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலாவது தரிசித்த ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும், நான் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் நான் ஏறி போகிறேன். ஆனால் நீங்கள் கலிலேயாவிலே போய் காத்திருங்கள், நான் உங்களை சந்திப்பேன் என்று சொன்னார். அந்த வசனத்தின் அடுத்த 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கதவுகள் பூட்டி இருக்கையில் சீசர்கள் பயத்தினாலே கூடியிருந்த இடத்தில் அவர்கள் யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள். அந்த நாட்களில் இருந்த மார்க்க தலைவர்கள் அரசியலோடு சம்பந்தம் கொண்டவர்களாக இருந்தபடியினால் அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்கள் சீசரையும் இயேசுவை அறிவிக்கிற அவருடைய சீசர்களையும் தேடிக்கொண்டிருந்த நிலைமையிலே அவர்கள் பயந்து பூட்டியிருந்த அறைக்குள் அவர்கள் இருந்தார்கள். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூட்டியிருந்த அறைக்குள் ஆண்டவர் வந்தார். சூழ்நிலைகள் எவ்வளவோ எதிர்ப்பாய் இருந்தது, ஆனால் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அன்பின் ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். உலகம் தருகிறபடி அல்ல, ஒரு மெய்யான சமாதானத்தை நமக்கு கட்டளை இடுகிறவராக இருக்கிறார். அவர் அந்த மகதலேனா மரியாளை நோக்கி, என்னை தொடாதே, நான் என் பிதாவினிடத்தில் ஏறி போகிறேன். இந்த வார்த்தை சற்று நமக்கு விகற்பமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை தொடுகிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை தொட அவர் விரும்புகிறார். எவ்விதம் நாம் ஆண்டவரை தொட வேண்டும்? நம்முடைய அன்பினால் நாம் ஆண்டவரை தொட வேண்டும். நம்முடைய தேவனுடைய சித்தத்தை செய்கிற கிரியைகளினால் அவரை தொட வேண்டும். வசனத்தை கொண்டு நாம் அவரை தொட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தினால் அவரை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். அதே ஆண்டவர் நம்மை தொட விரும்புகிறார். அவர் நம்மை தொட்டாலும் அற்புதம், நாம் அவரை தொட்டாலும் அற்புதம். அந்த இடத்துல அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இப்போ நீ என்ன தொடாத, அவ்வளவுதான், இப்போ என்ன தொடாத. என்ன ஆண்டவர் இவ்விதம் சொல்லிவிட்டாரே என்ற கேள்வி நமக்குள் இருக்கலாம். ஆனால் மத்தேயு அங்கே ஆண்டவர் அப்படி என்றால் மனிதன் அவரை தொட விரும்பவில்லையா என்ற கேள்வி நமக்குள் இருக்கலாம். ஆனால் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இயேசு சந்தித்தால் சமாதானம் என்பார், இயேசு சந்தித்தால் வாழ்க என்று சொல்லுவார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் பாதங்களை தழுவி அவரை தொழுது கொண்டார்கள். அப்படி என்றால் ஏன் ஆண்டவர் அந்த மகதலேனா மரியாளிடத்திலே இந்த வார்த்தையை உபயோகித்தார் என்றால் அதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன்.
இயேசு அநேகருடைய பாவங்களை மன்னித்தார். ஆனால் அதிகமாக மன்னிக்கப்பட்டதில் ஒருத்தி அந்த மகதலேனா மரியாள். உலகம் அவளை தொட விரும்பினது. அவள் உலகத்தை தொட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் உலகத்தில் இருந்து அவளை வேறு பிரித்து, பாவத்தில் இருந்து அவளை வேறு பிரித்து, அவளுடைய அன்பின் இருதயத்தை பார்த்து அவளுக்கு ஒரு பரிசுத்த வாழ்வை அவர் கட்டளையிட்டார். ஆனால் அந்த பரிசுத்தமுள்ள மகதலேனாவுடைய வாழ்க்கையிலே உலகத்தை நேசித்த நாட்கள் முடிந்திருந்தது. ஆனால் ஆண்டவனை நேசிக்க அவள் தொடங்கினாள். ஆனால் அவள் செய்ய விரும்பின ஒரு காரியத்தை அங்கே 15வது வசனத்திலே பார்க்கிறோம். அவள் இயேசுவை தோட்டக்காரர் என்று எண்ணி, உலகத்தை படைத்த ஆண்டவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன். அவளுடைய எண்ணம் இயேசுவோடு இருந்தது. அவளுடைய எண்ணம் இயேசுவாகவே இருந்தது. ஆனால் அந்த இயேசுவை எனக்கென்று மட்டும் எடுத்து கொள்ளுகிறேன். இன்று உலகத்திலே கிறிஸ்துவை அறிந்த அநேகருடைய வாழ்வை பாருங்கள். அவர்கள் இயேசுவை நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், இயேசுவின் சுகத்தை பெற்றிருக்கிறார்கள், இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த இயேசுவை தங்களுக்கு மட்டும் வைத்துக் கொள்ளுகிறார்கள். இயேசுவை என் ஆண்டவர், என் மேய்ப்பர், என் தேவன் என்று அழைப்பது தவறல்ல. ஆனால் எனக்கு மட்டும் இயேசு, எனக்கு மட்டும் வேண்டும் இயேசு என்ற உள்ளத்தோடு நாம் இருக்கக்கூடாது. சபைகள் இருக்கக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சமாரிய ஸ்திரியை இயேசு சந்தித்தார். அவள் போய் சுவிசேஷத்தை அறிவித்தாள். அப்பொழுது இயேசு உலக இரட்சகர் என்று அழைக்கப்பட்டார். இந்த உலகத்திலே உலக இரட்சகராக வந்தவர் இயேசு ஒருவரே. அந்த உலக இரட்சகராக இருந்தபடியினால் தன் ஜீவனை அவர் கொடுத்தார். நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணினார். ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல மகதலேனா மரியாள், தேவன் மேல் அன்பு கொண்ட மரியாள் செய்ய விரும்பின ஒரு காரியம், நான் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொன்னாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை நீ எடுத்துக்கொள்ளலாம், உன் குடும்பத்துக்கென்று எடுத்துக்கொள்ளலாம், ஏன் உங்களுடைய திருச்சபைக்கு கூட இயேசு போதும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவரை உங்களுடைய திருச்சபைக்குள்ளே வைத்து பூட்டி விடாதிருங்கள். அவரை உங்களுடைய குடும்பத்திற்காக மட்டும் வைத்து பூட்டி விடாதிருங்கள். அவரை இந்த உலகத்திற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அடுத்து ஒரு காரியம், ஏன் இயேசு என்னை தொடாதே என்றார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் என் பிதாவினிடத்தில் இன்னும் நான் போகவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 40வது நாளிலே இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, கலிலேயர்களுக்கு முன்பாக, சீசர்களுக்கு முன்பாக அவர் பரமேறினார். ஆனால் அதற்கு முன்பு அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தன்னை தன் பிதாவினிடத்திலே, இந்த பரிசுத்த வேலைகளை நான் செய்து முடித்தேன், என் ஊழியத்தை செய்து முடித்தேன், என் இரத்தத்தை இந்த உலகத்திற்காக நான் சிந்தி முடித்தேன், நீர் எனக்கு கொடுத்த பணியை முடித்தேன் என்று சொல்லுவதற்காக அவர் ஒரு முறை கூட பிதாவை நோக்கி பரமேறி செல்ல வேண்டிய வேளை இருந்தது. அதை அந்த உயிர்த்தெழுந்த நாளில் தானே செய்து முடித்தார். இதற்கு வேதத்திலே எங்கே நமக்கு ஆதாரம் என்று கேட்டால், வேதத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போவேனே ஆகில், நான் போவேனே ஆகில். அப்படி என்றால் நான் என் பிதாவை நோக்கி போனால்தான் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி என்றால் யோவான் 20ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன ஆண்டவர் 22ஆம் வசனத்திலே அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுவரைக்கும் சீசரோடு இருந்தார், அதுவரைக்கும் எருசலேமிலே இருந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பாவத்தில் அகப்பட்ட, சாபத்தில் அகப்பட்ட, அஸ்தமனம் போல தங்களுடைய வாழ்க்கையிலே, சாயங்காலம் போல காணப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு விடியலை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் அவர் தன்னுடைய ஊழிய பணியை நிறைவேற்றி அவர் பரலோகம் செல்ல வேண்டிய வேளை வந்தது. தேற்றரவாளனாகிய ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோடும் உன்னோடும் இருக்கக்கூடிய ஜீவனுள்ள ஆவியானவரை கொடுக்க வேண்டிய வேளை வந்த வேளையிலே தான் அவர் மரியாளை பார்த்து சொன்னார், நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் போகவில்லை. ஆனால் அதே அத்தியாயத்திலே அவர் கடந்து சென்றார்.
அவர் திரும்ப கடந்து வந்தார். 22ஆம் வசனத்திலே அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது உண்மைதான். இன்றும் திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவைகளுக்கு முன்னதாக, நமக்கு முன்பதாக அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த இடைப்பட்ட வெளியிலே மரித்தோரில் முதல்வராய் இருந்த, உயிர் தெழுந்தவர்களில் முதல்வராய் இருந்த இயேசு, அவர் ஒரு முதற் பலனானவராக இருந்தபடியினால் வீட்டிலே நேரம் கிடைக்கும் போது தியானித்து பாருங்கள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 15ஆம் வசனத்திலே நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது, உன் ஆசீர்வாதங்களை நீ அறுக்கும்போது, உன் சம்பளத்தை நீ பெறும்போது, உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவர்கள். அதில் முதல் பலனை நீ ஆசாரியனிடத்திலே கொண்டு வா. அவன் அதை அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய ஓய்வு நாளுக்கு அடுத்த மறுநாளிலே, அந்த வார்த்தையை நன்றாக பாருங்கள், ஆஃப்டர் த சாபத் டே, சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிற அந்த சாபத் டே, த நெக்ஸ்ட் டு த சாபத் டே, த சண்டே, ஞாயிறு அன்று காலை வேளையில் தானே கர்த்தருடைய சந்நிதியிலே அதை அசைவாட்ட வேண்டும். அந்த முதற் பலனை நீ கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக, என் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்தீரே, தேசத்திலே மழையை கட்டளையிட்டீரே, இந்த மாதம் என்னை விசாரித்தீரே, என் குடும்பத்தை விசாரித்தீரே, அதில் உள்ள முதல் பலனை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வர வேண்டும். அதை அசைவாட்டும் பலியாக கொடுக்க வேண்டும். அதே போல மரித்தோரில் அநேகர் உயிர் தெழும்புகிற காலம் வந்தது, வருகிறது. இயேசு சிலுவையிலே இருந்து அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த வேளையிலே மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அநேகர் உயிரோடு எழும்பினவர்களாக காணப்பட்டார்கள். அநேகர் 52, 53வது வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரமும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். முதற் பலனாகிய இயேசு உயிர்த்தார். அதை தொடர்ந்து ஒரு சிறு கூட்டம் உயிர்த்தது. ஜோசிபஸ் என்று அழைக்கப்படுகிற யூத ஆராய்ச்சியாளர், அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஒரு இயேசுவை தேவனாக விசுவாசிக்கிறவர் அல்ல. ஆனால் அவர் இயேசுடைய சிலுவை பாடுகளை, இயேசுடைய வாழ்க்கையின் நடந்த சம்பவங்களை ஒரு யூத வாலிபன் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற காரியத்தில் ஒன்று, ஒரு குறிப்பிட்ட நாளிலே இயேசுடைய உயிர்த்தெழுந்த நாளுக்கு சில நாட்கள் கழித்து மரித்த அநேகர் நகரத்திலே காணப்பட்டார்கள் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதிலே லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சிமியோன் என்ற பக்தனை அநேகர் பார்த்திருக்கிறார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. அப்படி என்றால் ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஒரு நாளில் நாமும் மரித்து ஒரே தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்படைவதும் பின்பு நியாயஸ்தானத்தில் முன் நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தை நிறைவேறுதலாக நாமும் பிதாவின் முன் நிற்போம். நாமும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே காணப்படுவோம். கர்த்தர் அவனவனுக்கு அளிக்க வேண்டிய கிருபைகளோடு மட்டுமல்ல, வரங்களோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நமக்கும் ஒரு சேர்ப்பின் நாள் உண்டு. அந்த முதல் பலனை அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் மற்றவற்றை அவருடைய களஞ்சியத்துக்கு கொண்டு போனார்கள். முதற் பலனை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருந்ததை வேதம் ஆதரிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை அறிந்து கொள்ளுவோம். முதற் பலனான ஆண்டவர் பரலோகம் ஏறினபடியினால் நமக்கு நிச்சயம் பரலோகம் உண்டு. அங்கே ஒரு வார்த்தை யோவானிலே 20ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நான் என் பிதாவினிடத்திற்கும் உன் பிதாவினிடத்திற்கும், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும்
உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல் என்று சொன்னார். இந்த இடத்துல ஆண்டவர் எந்த அளவு மனிதனாகிய நம்மையும் பாவமற்ற பரிசுத்தமுள்ளவராயிருந்து ஜீவனை கொடுத்த அவரையும் அவர் இணைத்து சொல்லி இருக்கிறார். பாருங்கள், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மை தேடி வர வேண்டுமா? ஆனால் அவர் தேடி வந்தார். ஈன மனுக்குலத்தை அவர் மாற்றும்படி அவர் தேடி வந்தார். நமக்காக அவர் ஜீவன் கொடுக்க வேண்டுமா? நல்லவனுக்காக ஒருவன் ஜீவன் கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவத்திலே, சாபத்திலே, அக்கிரமத்திலே தூர கிடந்த நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அதுதான் அவருடைய மரணத்தின் அன்பு இருப்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்து நமக்காகவே அவர் உயிர் தெழுந்தார், நமக்காகவே மீண்டும் வருவார். என் தேவன் உன் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து என்னுடைய பிதா உன்னுடைய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இயேசு எவ்விதம் இவ்வளவு தைரியமாக சொல்லி இருக்கிறார் என்றால், யோவான் 17ஆம் அதிகாரத்தை வீட்டிலே நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஒன்றாயிருக்கிறது போல, பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீரும் நானும் ஒன்றாயிருப்பதை போல நீர் எனக்கு தந்த மகிமையை நான் கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் பாருங்கள். இந்த 17ஆம் அதிகாரத்தை ஒரு priesthood prayer இல்லை என்றால் ஒரு பிரதான ஆசாரியன், ஹை பிரீஸ்ட் பிரேயர் என்று சொல்லுவார்கள். உலகத்திலே ஆசாரியர்கள் இருந்தார்கள், பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஹை பிரீஸ்டா நம்முடைய ஆண்டவர் இருந்தார். அவர் பரலோகம் செல்லும் முன்பு தனக்காக ஜெபித்தார். நீ உனக்காக ஜெபிக்கிறாயா? அடுத்து தன்னுடைய சீசர்களுக்காக ஜெபித்தாயா? நீ உன் குடும்பத்திற்காக, உன்னுடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறாயா? அடுத்து தன்னுடைய இரத்தத்தின் மூலம் ஆசீர்வாதம் பெற போகிற அத்தனை ஜனத்திற்காகவும் அவர் ஜெபித்தார். இது அழிந்து கொண்டிருக்கிற மனு குலத்துக்காக ஜெபிக்கிறாயா? எத்தனையோ ஆண்டு ஆலயத்துக்கு செல்லுகிறாய், யாரோ ஒருவர் இயேசுவை அறிவிக்காவிட்டால் நீ நரகத்திற்கு போயிருப்பாய், தூர கிடந்திருப்பாய், தொல்லைகள் அடைந்திருப்பாய். ஆனால் உனக்கு யாரோ ஒருவர் இயேசுவை சொன்னபடியினால் இன்று இயேசுவோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அந்த இயேசுவை அறியாத, இந்த மந்தைக்குள் வராத எவ்வளவோ ஜனம் இருக்கிறது. அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிற ஒரு மகனாக, மகளாக நீ இருக்கிறாயா? இந்த 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தன்னுடைய நெருக்கத்தையும், பிதாவுக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தையும், தனக்கும் உனக்கும் உள்ள நெருக்கத்தையும் அவர் சொல்லுகிற ஒரு பகுதி தான் இங்கே இருக்கிறது. இந்த காலை வேளையிலே முதற் பலனானவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை தியானிக்க நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு மகதலேனா மரியாள் அன்பினாலே ஆண்டவரை அவள் தனதாக்கி கொள்ள விரும்பினாள். இன்று அந்த அன்பு உங்களுக்கு இருக்கிறதா? இன்று நாம் மட்டும் வாழ்கிறோம், இல்லை என்றால் நாம் ஒரு அசோசியேஷன் போல, ஒரு யூனியன் போல காணப்படுகிறோம். சிலர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஒருத்தராக இருந்து காரியத்தை செய்ய முடியாதுங்க, அதனால ஒரு ஆலயத்துக்கு போவோம், ஒரு 10 பேரோட சேர்ந்து காரியத்தை செய்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ யூனியன். அது ஒரு யூனியன் இல்லை, அது ஒரு யூனியன் கிளப் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு யூனியன் இருந்து காரியங்களை செய்யணும்னா ரோட்டரி கிளப்ல போய் சேருங்க. 10 கண்கள் இல்லாதவர்களுக்கு கண்களாக, ஊன்றுகோல் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக நீங்கள் மாறுவீர்கள். ஆனால் ஒரு ஒன்றுபட்டால் நாம் வாழலாம் என்று சொல்லி இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம், இதை நீங்கள் சற்று கவனித்தால் தான் புரிந்து கொள்வீர்கள். ஒரு யூனியன் தவறல்ல, ஒரு யூனிட்டி தவறல்ல. ஆனால் நம்முடைய எண்ணம் எவ்விதம் இருக்கிறது? கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ யூனியன், இட்ஸ் நாட் அ ரிலிஜன். அது ஒரு மதம் அல்ல. அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். இஸ் a way to lead a higher level life. ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்வை வாழ வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு வழிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு மேன்மையான வழிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை எதிர்பார்ப்பதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பரலோகத்தை நோக்கி நடந்து செல்ல ஒரு நல்ல பாதை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்று அநேகர் எப்படி இருக்கிறார்கள்? தனிமையாக இருந்தால் காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் சிலர் தனித்து இருக்கிறவர்கள் உண்டு. தன்னிச்சையாக ஒரு
கால் படாமல், ஒரு இடத்திலையும் ஊன்ற கட்டப்படாமல் தன்னிச்சையாக அலைந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில எந்த நன்மையையும் பெறவில்லை. அவர்களுக்கும் நன்மை இல்லை, அவர்களால் மற்றவர்களுக்கும் நன்மை இல்லை. அடுத்து ஒரு கூட்டம், நானும் என் ஆண்டவரும், அப்படி தங்களை ஒரு கூட்டிற்குள் அடைத்து வைத்துவிட்டு ஒரு பேழை போல நாம் இருந்து கொள்ளுவோம், நாம் மட்டும் ஜெபத்தினாலே பாதுகாப்பை இருந்து கொள்வோம் என்று தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறார்கள். பாதுகாப்பு உனக்கு நிச்சயம், ஆனா உன்னுடைய வாழ்க்கை பலருக்கு பிரயோஜனமா? சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் கூட ரட்சிக்கப்பட்டான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையை சொல்றனாலேயாச்சும் ஒரு 4 பேர் கடைசி நேரத்திலேயாவது ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா கர்த்தர் தந்த வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை பிடித்துக்கொள். அந்த டீன் ஏஜ்ல ஒரு 12 வயதுக்கு உனக்கு ஆயிருச்சுன்னா, இப்பவுமே ஆண்டவர் எனக்கு வேண்டும், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஜெபிக்கணும் என்ற பாரத்தோடு வாழ பழகிக்கொள். We need oneness. நமக்கு ஒரு மனம் தேவை. We need union. We need unity. But you must know one thing. நீ ஒரு காரியத்தை அறிந்து கொள், இவைகளெல்லாம் நமக்குள் இருந்தாலும் அருமை நாதர் இயேசுவுடைய ஐக்கியம் நமக்கு வேண்டும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த விருப்பத்தை அவர் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பல ஜெபங்களாக அவர் ஜெபித்திருக்கிறார். அவைகளை எல்லாம் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. சிறு காரியங்களாக ஒரு 7 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களில் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என் தேவன் உன் தேவன், நான் என்னுடைய தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் கடந்து செல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படி என்றால் முதலாவது, நீ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்படி ஜெபி. கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, செடியானது கொடியிலே நிலைத்திருப்பதை போல என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியிலே அந்த கொடி நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாது. நீ எப்படி மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும்? நீ எப்படி இனிப்பான கனிகளை கொடுக்க முடியும்? இந்த தேசத்திலே வறட்சி காணப்படுகிறது, குடும்பங்களிலே வறட்சி காணப்படுகிறது, ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்க்கும்போது வறட்சி காணப்படுகிறது. அதற்கு ஒரு கனி கொடுக்கிற வாழ்வு உன் வாழ்க்கையிலே வேண்டும் என்றால் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருங்கள். இயேசு அதை விரும்பினார், அதை கற்றுத்தந்தார். ஆகவே தான் பரலோகம் செல்லும் முன்பு அவர்களை பார்த்து சொன்ன காரியங்களில் பல இருந்தன. ஆனால் அவருடைய பிரதான ஆசாரனுடைய ஜெபத்தை யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், abiding in Christ, abiding with me, எனக்குள் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி முதலாவது கிறிஸ்துவில் நிலைத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள். அடுத்து யோவான் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். நீர் என்னில் வைத்த அன்பு அவர்களில் இருக்க வேண்டும். Really, are you love Jesus Christ from your heart? உன்னுடைய இருதயத்தில் இருந்து முழுமையாக இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீர்களா? கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது நான் சொன்னேன். இரண்டாவதாக அந்த கிறிஸ்துவிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். தன்னையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவர் ஏன் சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார்? யோவான் 3:16 அவரை ஏன் அவர் தந்தருளினார்? நம்மில் அன்பு கூர்ந்தபடியினால் தானே. யோவானிலே சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இயேசுடைய அன்பு வெளிப்படுகிறது. ரோமர் நிருபத்திலே ஒரு வார்த்தை இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆர் யூ ரியலி லவ் யுவர் லவ்விங் காட்? இந்த அன்பின் தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்களா? அப்பொழுது நீங்கள் அவரோடு இணைந்தவர்களாக இருப்பீர்கள். முதலாவது சொன்னேன், கிறிஸ்துவில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவில் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலனோடு நீங்கள் அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு சில இடங்களிலே பாடல்களை பாடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி, தங்களுக்கு ராக வருமோ வராதோ ஆனா பாடுறாங்க. அதன் விளைவு என்ன தெரியுமா? இல்லைன்னா ஏன் அவ்விதம் செய்கிறார்கள் தெரியுமா? தேவனுடைய அன்புடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இது முதலாவது சுவிசேஷம் தமிழ்நாடு கேரளா பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. அநேக மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள் முதலாவது நம்முடைய தமிழ்நாடு கேரளா பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டது. நாம் ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்று வட இந்தியாவில் இருக்கிற சில பகுதிகளை பாருங்கள். ஒரிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இந்த பகுதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர்களுக்கு தாமதமாக கிடைத்தது. ஆனால் ஒரு இயேசுவை நோக்கி பாடுங்கள் என்று சொன்னார். ஆடி பாடி குதூகலத்தோடு அவர்கள் பாடுகிறார்கள். காரணம், கிறிஸ்துவின் அன்பு அவருடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்று மரித்த ஆராதனைகளை நாம் பார்க்கிறோம், மரித்த மனிதர்களை பார்க்கிறோம், ஆண்டவரை துதிக்க இயலாத மனிதர்களை பார்க்கிறோம். காரணம், இயேசுவின் வல்லமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுடைய அன்பு அவருடைய இருதயங்களில் ஊற்றப்படவே இல்லை. இயேசுவை நேசிக்கிற நேசம் அவர்களுக்குள் இல்லை. ஆத்தும நேசராக இல்லை. ராச்சாமங்களில் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இல்லை. தன்னுடைய ஆசீர்வாத வேளையிலே ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இல்லை. தன்னுடைய பாடுகளின் வேளையிலே ஆண்டவரை சார்ந்து கொண்டவர்களாக இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வார்த்தையை நீ தேவ வார்த்தையாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடைய அன்பு உன் இருதயங்களில் இன்னமும் ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவர் ஒரு திருச்சபையை பார்த்து சொன்னார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொன்னார். ஆதியில நேசித்தாய், இன்று அந்த நேசம் இல்லை. இல்லை என்றால் நேசமே உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அவர் நம்முடைய ஆத்தும நேசராக இருக்கிறார். அடுத்து யோவான் 17 ஆண்டவர் நமக்காக ஜெபித்த ஜெபங்களில் 14 முதல் 16 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் இந்த உலகத்தில் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் சாட்சியாக, உப்பாக, வெளிச்சமாக, கலங்கரை விளக்காக, நற்கந்தமாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. உலகத்தின் வழக்கங்கள் நமக்குள் வரக்கூடாது. யாரோ ஒருவர் லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை பெற்றார் என்றால் நீ லஞ்சம் கொடுக்க கூடாது. நான் அந்த இடத்துல வேலை பார்க்கிறனால கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடு என்றால் அந்த பாடை சகித்துக் கொள்ளதான் வேண்டும், அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அதிலே நீ கிறிஸ்தவன் என்ற சாட்சியை கொடுத்துதான் ஆக வேண்டும். உலகத்தின் வழக்குகள், நாள் பார்க்கிற காரியம், நேரம் பார்க்கிற காரியம், தவறான காரியங்கள் உன் வாழ்க்கையில வரக்கூடாது. அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், எவனும் செய்து கொள்ளட்டும். நான் என் ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். I am separated unto God. கர்த்தருக்கென்று நான் வேறு பிரிக்கப்பட்டவன். நான் இந்த உலகத்தான் அல்ல. உலகம் என்னை பகைக்கலாம், என்னை தூற்றலாம், ஆனால் நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும். You must lead a life of a separated life. ஒரு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையிலே வேண்டும். உலகத்தின் வழிபாடுகள் வேண்டாம். உலகத்தின் எல்லா கோட்பாடுகளும் நமக்கு சரி வராது. அரசாங்க சட்டத்தை மதிக்க வேண்டுமா? மதிக்க வேண்டும். ரோட்ல இடது பக்கம் போகணும்னா இடது பக்கம் தான் போகணும். மருத்துவர்கள் அவர்களுக்காக இந்த நாட்களிலே நன்றி செலுத்துங்கள் என்றால் நீங்கள் நன்றி செலுத்தலாம். ஆனா 108 தேங்காய் உடைக்க கூடாது. உடைச்சனா நீ ஒரு அறிவு கெட்டவன். கிறிஸ்தவ ஆலயத்தில் இருந்து கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு தவறான சட்ட திட்டங்களை மதிப்பாய் என்றால் நீ ஒரு தவறானவன். தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுடைய வசனத்தின்படி வாழ வேண்டும்.
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இந்த வார்த்தையை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த வார்த்தையின்படி நீ நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு நாள் வரும், இந்த உலகத்திலே புதிய பாட்டை நீ பாடுவாய். ஒரு நாள் வரும், 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியிலே நீ அகமகிழ்வாய். ஆனால் அது வரைக்கும் துன்பங்கள் அனுமதிக்கப்படலாம். துன்பம் தான் வரும் என்று நான் பேசவில்லை. துன்பங்களின் நடுவேயும் கர்த்தருக்காக நீ சாட்சியாக இருக்க வேண்டும். You must lead a life, a separated life. ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு உனக்கு இருக்க வேண்டும். Separated unto God. தேவனுக்கு என்று பிரிக்கப்பட்டவன். பரிசுத்தம் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, separated unto God. ஆண்டவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன். ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு நபராய் இருப்பாய் என்றால், கிறிஸ்துவுக்காய் உலகத்திலே வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால், பட்டம் கிடைக்காம போயிடலாம், பதவி கிடைக்காம போகலாம், அடக்கம் பண்ண கூட ஆளு வருவாங்களோ அப்படின்ற தப்பான கேள்விகள் உனக்குள்ள இருக்கலாம். உன்னை அடக்கம் பண்ணுறதுக்காக ஆண்டவர் அழைக்கலை, உன்னை வாழ வைக்கிறதுக்காக தான் திருச்சபையை கொடுத்துருக்கிறாரு, ஊழியரை கொடுத்துருக்கிறாரு, ஊழியங்களை கொடுத்துருக்கிறாரு, ஆராதனையை கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு, வரங்களை கொடுத்துருக்கிறார். ஆகவே என்னை கொண்டு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கிறிஸ்துவுக்காக உலக வழிபாடுகளில் இருந்து பிரிந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். அடுத்து ஆண்டவர் உடைய காரியம் 17, 6, 8, 17 சொல்லப்பட்டிருக்கிறது, வசனமாகிய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த காரியங்களை நீ விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எதை செய்ய முடியுமோ அதை அவருடைய வார்த்தை செய்ய முடியும் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் வலது பக்கம் வளைய போடு அப்படின்னா வளைய போடணும். நான் இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் வலது பக்கம் வளைய போடுனா போடணும். படகை ஆழமா தள்ளி கொண்டு போனா போடணும். இல்ல இன்னைக்கு தூண்டி போட்டு நீ மீன் பிடின்னு சொல்லலாம். ஒரு நாள் ஒரு சீசன் அவன் எக்ஸ்பர்ட் வலையை போடுவதில்லை. ஆண்டவர் சொன்னார், ஒரு தூண்டில போடு, அதில் முதலில் அகப்படுகிற மீனின் வாயை திறந்து பார். எந்த அளவு கர்த்தருடைய வார்த்தையை மதித்தார்கள் பாருங்கள். இன்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது கர்த்தருடைய சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். having the faith of God, not only faith upon God, you must having the faith in the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலேயும் விசுவாசத்தை கொள்ள வேண்டும். கர்த்தர் எதை செய்ய முடியுமோ அதை அவருடைய பிரசன்னம் செய்யும். கர்த்தர் எதை செய்ய முடியுமோ, துதிக்கிற நடு சபையின் நடுவிலே இருந்து எழும்புகிறவருடைய பிரசன்னம் அதை செய்ய முடியும். அடுத்து கர்த்தர் எதை செய்ய முடியுமோ அதை விசுவாசி செய்வான். அடுத்து கர்த்தர் எதை செய்ய முடியுமோ அதை கர்த்தருடைய வார்த்தை செய்யும். அந்த வார்த்தையை விசுவாசிக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். அடுத்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்கள் எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிற உத்தம ஜாதியாக நீ மாற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிற, இன்னைக்கு உலகத்தில் 1000 காரியங்கள் நம்மை நோக்கி வரலாம், ஆனால் கர்த்தருக்குள் நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் கீழ்ப்படிய, முதலாவது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னார். வசனத்துக்கு நடுங்கினால் நீ அந்த வசனங்களை கை கொள்ளுவாய். அந்த வசனத்தை விசுவாசித்தால் அந்த வசனங்களை நீ கை கொள்ளுவாய். ஒரு முறை ஒரு ஊழியர் சொன்னார், யோனா வயிற்றுக்குள்ள மீன் இருந்துச்சுன்னு வேதத்தில் போட்டிருக்கு, அதை அநேகர் நம்புகிறார்கள். ஆனால் ஒரு காலம் வரைக்கும் அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ சொல்றாங்க, திமிங்கலத்துடைய வயிற்றுக்குள்ளே ஒருவன் ஜீவிக்கிற அளவிற்கு ஆக்சிஜன் இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா இருந்தான்றது மட்டும் நம்பல நான், பைபிள்ல யோனா வயிற்றுக்குள்ள மீன் இருக்கும்னா கூட நான் நம்புவேன்னு சொன்னார். எந்த அளவுக்கு பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், வார்த்தையினால் நடத்தப்படுங்கள், அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். 6ஆவதாக 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, நான் அவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள்
உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து 19வது வசனத்திலே இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக என்னைத்தானே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறேன். அப்படி என்றால் வசனத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். வசனம் உங்களை சுத்தப்படுத்தும். ஆலயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்களை பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய வேதத்தை கரங்களில் எடுத்து நீங்கள் அதை படிக்கும்போது அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். யூ மஸ்ட் லீட் a sanctified life. ஒரு பரிசுத்தமாக்க கர்த்தர் உங்களை நோக்கி என் மூலம் பேசிக் கொண்டு இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தேவனுடைய சத்தியத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். முதலாவது, கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்படி அவர் நமக்காக ஜெபித்தார். இரண்டாவது, கிறிஸ்துவில் அன்பு செலுத்தும்படி அவர் ஜெபித்தார். மூன்றாவது, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழும்படி அவர் உங்களுக்காக ஜெபித்தார். அடுத்து, இந்த வசனமாகிய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதிலே விசுவாசம் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். அடுத்து, நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, அதற்கடுத்து நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களை நாம் நம்புகிறோம். ஆனால் சில வேளைகளிலே இந்த நம்பிக்கையில் மண் விழுந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வேதத்தை நீங்கள் நம்பி பாருங்கள், இந்த வேதத்தை விசுவாசித்து பாருங்கள். இந்த 100க்கு அதிபதி கர்த்தருடைய வார்த்தையின் மேல் எவ்வளவு அவன் தாகம் கொண்டவனாக விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னார். ஆண்டவர் அதை மெச்சி கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே இறுதியாக யோவான் 17ஆம் அதிகாரம் 21 முதல் 23வது வசனம், அவர்களெல்லாம் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் ஒன்றாய் இருக்கிறது போல, வல்லமையுள்ள பரிசுத்தம் உள்ளவராகிய நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னிலே அன்பா இருக்கிறது போல அவர்களும் அன்பா இருக்க நீர் கிருபை செய்வீராக. நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இதற்கு இடையிலே ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே, அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு. உலகம் அறியும்படிக்கு ஆண்டவரோடு நாம் ஒன்றாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமைக்கு பாக்கியவான்களாக பாத்திரவான்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு உள்ள மகிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏசாயா சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை வேறொருவனுக்கும் கொடுக்க நான் விரும்பவில்லை என்று, கொடுக்க மாட்டேன் என்று. ஆனால் எபேசியரிலே ஆண்டவர் அவருடைய வலது பார்சத்திலே நம்மை உட்கார வைத்து அவருக்குள்ள மகிமையை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்கேயும் அந்த வார்த்தையை நான் பார்க்கிறோம், இந்த மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆனால் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் உலகம் அறிய வேண்டும் என்று சொன்னார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று, இந்த சத்தியம் உலகம் முழுவதும் அறிய செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வீட்டில் நம்ம ஃப்ரேம் பண்ணி போட்டிருப்போம், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன். உனக்கு உலகம் எதுனா வீடாவே இருக்கும் சிலருக்கு, இல்லைன்னா அவை வேலை பார்க்குற இடமா இருக்கும். உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் சாட்சிகளாக இருக்கும்போது மட்டும்தான் உலகத்தின் கடைசி பரியந்தம் அவர் உங்களுடனே இருப்பார். ஏன் உங்களோடு இருக்க வேண்டும்? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், அதிசயங்களை செய்கிறவர், சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர், மரித்தவர்களை எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவர். ஏன் உங்களுடனே இருக்க வேண்டும்? உங்களோடு இருக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு கடைசி பகுதியில், உலகத்தின் முடிவு பரியந்தம் நீ சாட்சியா இருக்கணும், கடைசி பரியந்தம் இருக்கணும். அப்பதான் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். இந்த சத்தியத்தை உலகம் அறிய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை இந்த கேட்கிற இந்த நாட்களிலே நாம் ஒரு வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி என்ற வார்த்தையை நாம் கேட்கவில்லை, ஆனால் அதை கேள்விப்பட்டோம். இப்போ ஒரு வார்த்தை, கொரோனா வைரஸ்.
இந்த வார்த்தையை நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. புத்தகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இன்னைக்கு மொபைல் போனை திறக்க முடியல, திறந்த ஆளாளுக்கு என்னென்னமோ காரியங்களை சொல்லுகிறார்கள். சுக்க சாப்பிடு, மிளகை சாப்பிடு, கபசுப நீரை குடி, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பின்பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படியாகிலும் மனிதர்கள் நல்லவர்களாக சுகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பி தான் அதை போஸ்ட் பண்றாங்க. ஆனால் அவங்க போஸ்ட் பண்ற எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தோடு இருக்கிற மனிதனிடத்திலே இருக்கிற செய்தியை காட்டிலும் உன்னிடத்திலே உள்ள செய்தி ஒரு நற்செய்தி. அது இயேசுவை பற்றிய செய்தி. அது உலகம், முழு உலகத்திற்கும் தேவையான செய்தி. அதை கர்த்தர் உன்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார், உன் நாவுல கொடுத்திருக்கிறாரு, இந்த வேதத்தை உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. இதை நீ அந்நிய காரியமா என்றையா? இன்னைக்கு என் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உன்னை பார்த்து சொல்றேன், இந்த கொரோனா வைரஸ் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். அதுக்காக எவ்வளவோ மீடியாஸ் வரிந்து கட்டி கொண்டு இருக்கிறது. நல்ல செய்திகளை சொல்லுகிறார்கள், தவறான செய்திகளை பரப்புகிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே நீங்கள் பாருங்கள், தவறான செய்திகள் பெருகி இருக்கிறது. துக்கத்தின் செய்திகள், தீமையின் செய்திகள், தேவையற்ற செய்திகள் பெருகி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களைப் போல அந்த இயேசுவை உங்க கையில பிரசன்ட் பண்ணி இருக்கிறார். அந்த இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? நீயும் நானும் ஒன்னாதான் இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் என் தேவனிடத்தில் உன் தேவனிடத்துக்கும் போறேன்னு சொன்னாரு. எந்த அளவுக்கு உனக்கு உறவை கொடுத்திருக்கிறார். நான் உங்களை சீசன் என்று அழைக்கவில்லை, வேலைக்காரன்னு கூட நான் அழைக்கல, இன்றைய நண்பனா சகோதரனா நான் பார்க்கிறேன்னு சொன்னாரே. அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த சமாரிய ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நன்மையை பெற்ற உடனே அவள் இருந்த அந்த பட்டணத்துக்கு நற்செய்தியாக அவள் மாறினாள். அந்த சமாரியா பட்டணம் முழுவதும் இயேசுவின் வல்லமையை கண்டது, இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டது, இயேசுவின் பக்கம் திரும்பினார்கள். மார்த்தா, மரியா, லாசருடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். அந்த லாசரு இருந்த பட்டணம் முழுவதும் இயேசுவை தேடி ஓடினது. இன்னைக்கு நாம் எவ்வளவோ சுகத்தை பெற்றிருக்கிறோம், அற்புதத்தை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை சொல்ல நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உயிர் தெழுந்த வல்லமையை தியானித்த நாட்களுக்கு பின்புதான் நான் இதை பேசி கொண்டிருக்கிறேன். அந்த உயிர் தெழுந்த வல்லமை உன்னை நிரப்பி இருக்கிறது. அந்த பிரதான ஆசாரியர் நமக்காக ஜெபித்த ஜெபம், நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்படி கிறிஸ்துவில் நிலைத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள், அன்பு செலுத்த பழகிக் கொள்ளுங்கள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு உலகத்தில் வாழுங்கள். அவருடைய கல்ச்சருக்கு நீங்க எதிராக வர வேண்டாம். ஆனா அவருடைய தவறான வழிபாடுகளுக்கு நீங்கள் விலகி இருந்தே ஆக வேண்டும். அடுத்த வசனமாகிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள், அந்த வசனத்தின் மூலம் பரிசுத்தப்படுங்கள். அடுத்து அந்த பரிசுத்தப்படுத்துகிற, சுகப்படுத்துகிற, அந்த ரட்சிப்பை கொடுக்கிற, தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இல்லாதிருந்த வேளையிலே தொடர்பை உண்டு பண்ணின அந்த சத்தியத்தை அறிவிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த நற்செய்தி உலகத்தின் கடைசி பரியந்தம் இது அறிவிக்கப்பட வேண்டும். இது சயின்டிஸ்டுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், பாமரர்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், நிறை குடங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், குறை குடங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த சத்தியத்தை உலகம் அறிய செய்கிறவர்களாக மாறுகிற ஒரு நபராக மாறு. உன்னுடைய சபையை மாற்று. நீ வேறு திருச்சபையை சார்ந்தவனாக இருந்தார், உன்னுடைய திருச்சபையை ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற திருச்சபையாக மாற்ற உங்களை ஒப்புக் கொடுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், ஆனால் அதற்கு முன்பு அவரை அண்டிக் கொள்ளுவோம். திறந்த காலங்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார், திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இன்னைக்கு உலகம் தேவையிலே இருக்கிறது, வயல் நிலங்கள் விளைந்து காணப்படுகிறது. ஆனால் அதை அறுவடை செய்ய கர்த்தர் வாயில ஒரு வார்த்தையை போட்டு அனுப்புகிறார். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்று சொல்லுங்கள். அந்த ஜீவன் எல்லா ஜீவனையும் பரிபூர்ணப்படுத்தட்டும். இந்த தேசத்தில் சுகத்தை கட்டளையிடட்டும். முழு உலகத்தில் பாதிக்கப்பட்ட கண்டங்களை அது ஆசீர்வதிக்கட்டும். அமெரிக்கா முதல் ஆப்பிரிக்கா வரைக்கும் இயேசு தேவை. அதை நீங்கள் பிரகடனப்படுத்துவர்களாக நீங்கள் இருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியே இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டீர் ஐயா. மரியாள் இடத்துல நீர் சொன்னீர், நான் என் தேவனிடத்திற்கும் உன் தேவனிடத்திற்கும் நான் கடந்து போகிறேன்.
எந்த அளவு எங்களுக்கும் உமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். நீர் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே பிரதான ஆசாரிய ஜெபத்திலே ஜெபிக்கும் போது ஒன்றாய் இருக்கும்படி நீர் வேண்டிக் கொண்டீர். அதை நீர் செய்தீர் ஐயா. உம்முடைய வல்லமையை எங்களுக்கு கொடுத்தீர், உம்முடைய கிருபையை எங்களுக்கு கொடுத்தீர். அதை பறைசாற்றுகிற திருச்சபையாக நாங்கள் மாற நீர் கிருபை செய்தரணும். லெதார்ஜிக்கலா ஒரு சோம்பல் தனமாக ஊழியத்தை செய்யாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய நீர் கிருபை தார். பல காரியத்திற்கு அடைபட்ட வாசல்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த அடைக்கப்பட்ட சீசர்கள் இருந்த அறைக்குள்ளே கடந்து சென்று சமாதானம் என்று சொன்னவர் எங்கள் திருச்சபைக்கும் முழு உலகத்திற்கும் சமாதானத்தை இட்டருளும், ஆசீர்வாதங்களை தந்தருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அவரோடு நம்மை இணைக்கிற கிருபையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றுமான இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றுமான இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி முழுவதும் உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக மீண்டும் சொல்லுவோம். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவியாத்துமாவும் தேவனும் யாவும் கொண்டு செய்யுவேன். ஆவியாத்துமாவும் தேவனும் யாவும் கொண்டு செய்யுவேன். கரங்களை தட்டி இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.